ஹலோ. ஆ நான் தான்க்கா. என்ன போன வாரமே சொன்னீங்க அந்த பையனை? ஆ நீங்கள் சொன்னீங்களே அந்த பையன் தான். இது கவர்மெண்ட் வேலை செய்யலான்னு சொன்னீங்க. அதுதான் நானும் சொன்னேன் வீட்டில் அவர்கிட்ட. சரி உங்கள் அக்கா சொன்னால் நல்லவங்களா தான் இருப்பாங்க, வர சொல்லுன்னு சொன்னார். அதுதான் நீங்கள் தகவலே சொல்லையே, அதுதான் ஃபோன் பண்ணேன். அமாவாசை வருது இல்லை, அதுக்கப்புறமா வளர்ப்பு இல்லையா, பையனை அனுப்பி வைங்க. பையனை மட்டும் அனுப்பாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறது என்ன, நாத்தனார் பையனை லவ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் சரி, நீங்கள் கேஷுவலாக ஒரு நாளைக்கு பையனை கூப்பிட்டு வரா மாதிரி வாங்க, நான் எப்படின்னா அவளை சமாளிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. முன்னாடியே தெரிஞ்சு ஒன்று கற்றுவாங்க. அதுக்கு தான் பெற்றவங்க என்னது நல்லதானே செய்வாங்க பிள்ளைங்களுக்கு, அது என்ன தெரிஞ்சு இந்த காலத்து பசங்களுக்கு. அதுக்கு தான் சரின்னு நான் உங்ககிட்ட பேசி அவர்கிட்ட சொல்லிட்டேன். உங்கள் அக்காக்கிட்ட சொல்லி நல்ல நாளாக பார்த்து வர சொல்லு அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அமாவாசை கழிச்சு நல்ல நாளாக பார்த்து ஒரு நாளைக்கு வாங்க, எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள், நான் அவர் இருக்க சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? வச்சு மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக இட்டுன்னு வாங்க. நான் அதுக்கு தான் சொல்லலாம்னு ஃபோன் பண்ணாங்க. அப்படி சரிங்க்கா, வச்சிடறேன். மா, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் சொல்ல வேண்டியம்மா, சொல்லுமா. நீங்கள் பெரியம்மா கிட்ட ஃபோனில் பேசுனதை நான் கேட்டேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கே தெரியும் நான் அத்தை பையனை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கம்மா? அந்த காலம் மாதிரி இல்லைம்மா இந்த காலம். அந்த காலத்தில் நிறைய பேர் ஏமாந்தாங்கன்னா இதே மாதிரி அது நடக்குமா? இப்போ எங்களுக்கு நாங்களும் படிச்சிருக்கோம்மா, எங்கள் லைஃப்பில் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கும் உரிமை இருக்குதும்மா. நீங்கள் இன்னும் தானே என்ன கேட்காம நீங்கள் வர சொல்கிறீங்க. நாளைக்கு சப்போஸ் நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளை சரியாமல் அமையாமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் லைஃப்பில்? புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்கள் எங்களுக்காக தானே வாங்குறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன, கல்யாணம் தான் 1000 காலத்து பயிருன்னு எங்களுக்கு தெரியாதா? அது இல்லாமல் இப்போ ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோன்னா எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு பார்த்து தான் எடுப்போம். இன்னும் ஒரே கவர்மெண்ட் வேலைகள்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. மற்றபடி அவங்ககிட்ட எந்த கெட்ட பழகுது, நல்ல பையன் தானே ஆகணும், நல்லா படிச்சிருக்கான், ஆனால் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறான். மற்றபடி உங்களுக்கு அத்தை பிடிக்கலன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் தானே வாழ போகிறேன். அங்கே என்ன, அவங்க எப்படியும் அத்தை என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்துன்னு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் விருப்பப்படி தானே அவங்க பண்ணுறேன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? புரிஞ்சுக்கோங்கம்மா என்னோடய ஃபீலிங்கை கொஞ்சமாவது. ஏன்னா நான் தாம்மா அங்கே கடைசி வரைக்கும் இருக்கணும். அவன் நல்ல பையன், உங்களுக்குலாம் எவ்வளோ மரியாதை கொடுப்பான். தயவுசெய்து நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கம்மா. எனக்கு என்னடா நான் போய் திருச்சிட்டமா கல்யாணத்துலாம் பெருசு இல்லை. எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு இந்த கல்யாணத்தை நடக்கணும். அதாம்மா எனக்கு முக்கியம். சரிம்மா. சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் நாங்கள் எதுக்காக சொல்ல வரோம் புரிஞ்சுக்கிறியா? இப்போ ஒரு பெற்றவங்க நல்லது செய்வாங்களா, பிள்ளைங்க கெட்டது செய்வாங்களா? நல்லது தானே செய்வாங்க. கல்யாணன்றது 1000 காலத்து பயிர். அதுக்காக தான் நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம். போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தப்பிக்க வாழ்க்கை சரியில்லாமல் ஒரு கஷ்டப்பட்டது காலத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுதுங்கள்ல, அதெல்லாம் பார்த்து தான் சரி நம்ம பசங்க வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லபடியாக அவன் மேலே நாங்கள் செய்ய நினச்சோம். உனக்கு விருப்பம்னா நான் என்னவா பண்ண போகிறேன்? நீ தான் சொல்கிறல்ல, உங்களுக்குலாம் வயசானவோட சில விஷயம் பெரியவங்களுக்கு தான் தெரியணும் இல்லைம்மா, எங்களுக்கு தெரியும்னு சொல்கிற. நீயும் படித்த பொண்ணு தான், நீ ஒன்றும் தப்பாக முடிவு எடுக்க மாட்டேன். சரி, நான் அப்பா கிட்ட சொல்கிறேன், நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. நான் ஒன்று அவன் கவர்மெண்ட் வேலை இல்லையேன்னு பார்த்தேன். சரி விடு, நீ தான் நல்லா படிச்சுக்கிறல்ல, நீயும் பார்த்துக்கிறன்ற குடும்பத்தை. அப்புறம் என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி, அதுதான் நான் விரும்புகிறேன். நான் சொல்லிடுறேன் பெரியம்மா கிட்டே, நான் வேணான்னு சொல்லிடுறேன். சரிம்மா, சரி. நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.